அன்னம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, அன்னத்து மேல இப்போ ஒட்டுமொத்த பழியையும் வந்து தூக்கி போட்டுட்டாங்க. எப்படிதான் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தூக்கி போடுறதுக்கு மனசு வருதோன்னு தெரியலங்க. ஸோ இது எல்லாமே அந்த புதுசா வந்த அமராவதி, அதுக்கப்புறம் கௌரவ் இவங்க 2 பேரோட பிளான் தாங்க. ஸோ எப்படியாவது அவங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா, சண்முகம் குடும்பத்த பழி வாங்கணும். அது மட்டும் கிடையாது. அன்னத்த எதுக்கு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த பணத்த யார் எடுத்திருப்பா அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம சரவணன் தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இதுவரைக்கும் நம்ம அண்ணன் ரூம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா வந்தவங்க ரூம்ல எல்லாம் போயிட்டு, ரம்யாவும், சரவணனும் பெரிய இது மாரி போயிட்டு செக்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே பணம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நம்ம சரவணன் ரூம்ல வந்து செக் பண்றத பத்தி சொல்லுவாங்க. ஆனா சரவணன் வந்து எங்க ரூம்ல எதுக்கு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சண்ட போடும்போது, சண்முகம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்க ரூம்ல மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்ப மட்டும் உனக்கு இனிச்சுச்சா? இப்ப மட்டும் உனக்கு என்ன கசக்குதா? அப்படின்னு சொன்னதுனால, வேற வழி இல்லாம நம்ம ரம்யாவும், பரவால்ல சரவணன் அவங்க செக் பண்ணட்டும். நம்ம தான் பணம் எடுக்கலையா? அப்புறம் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு எல்லா இடத்துலயுமே கௌரவ், சுஹாசினி, இந்த பக்கம் செல்லக்கிளி 3 பேருமே போயிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஹால்ல வந்து எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பணம் எங்க போச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு. ஏற்கனவே கோயில்ல உள்ளவங்க சண்முகம் இன்னும் பணத்தோட வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றாரு அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்பவே கோவத்துல வந்து இருப்பாங்க. அந்த அம்மன் ரூபத்துல இருக்கிற அந்த சின்ன பாப்பாவும் வந்து, "கவலைப்படாதீங்க. வாத்தியார் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருவாரு. நீங்க எத பத்தியும் நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க, "இந்த பொண்ணு வேற யாருன்னே தெரியல. அப்பப்போ வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன் பாப்பா உனக்கு பூ விக்கிறது தான் அந்த வேலைய மட்டும் பார்க்கணும். எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடுற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "என் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் தலையிடுறதுல என்ன என்ன தப்பு இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன இந்த பொண்ணு அப்பைலேருந்து இப்ப வரைக்கும் இப்படியே தான் உளறிக்கிட்டே இருக்கா. எனக்கு என்னமோ இந்த பொண்ண ஒரு டாக்டர்ட்ட போய் காமிக்கணும் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்காம, அந்த சின்ன பொண்ண பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொண்ணுமே வந்து நான் தான் அம்மன் அப்படிங்கிறத வெளியில சொல்ல முடியாம, சரி ஓகே இவங்க இப்படித்தான் போல இருக்கு. அ நேரம் வரும்போது நான் யாருங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நெனச்சுட்டு வந்து போயிருவா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லக்கிளி எல்லாருமே போயிட்டு அங்க ரூம்ல தேடி பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து பார்க்கும்போது எங்கேயுமே அந்த பணம் இருக்காது. அண்ட் சுபாசினி வந்து சொல்லுவாங்க, "அங்கிள் அந்த பீரோ